கும்பம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2026 மே மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணித அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதம், ராகுனுடைய சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் இருக்குது. இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. ராசியில் ராகு இருக்குது. 7ஆம் இடத்துல கேது. குரு பகவான் இந்த பெயர்ச்சி மூலமாக 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகுது கடகராசிக்கு. இப்போ இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருக்கணித அடிப்படையில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சனி உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது சனி 7.5 சனி. இது வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. 7.5 ஆண்டுகள். அதில் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதாவது முதல்ல ராசிக்கு 12ஆம் இடத்துல விரய சனியாக 2.5 வருஷம், ராசியில் ஜென்ம சனியாக ஒரு 2.5 வருஷம், ராசிக்கு 2ஆம் இடத்துல பாதச்சனியாக 2.5 வருஷம். இப்போ உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ தான் வந்திருக்கு. 2026 மார்ச் மாதம்தான் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நடந்திருக்கு. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சனி அதற்கான பலன்களை தரப்போகுது. அதாவது 7.5 சனியனோட கடைசி பகுதி. இப்போ இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தொழிலில் சனியினால் தொழிலில் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தொழில் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதில் முக்கியமாக எந்த இதில் கவனமாக இருக்கணும்னா, 2ல் சனி இருந்தால், அதாவது சில பேர் தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத வாதங்கள், சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேச்சுகளை குறைக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி தன யோகம், பேச்சு, குடும்பம் இதெல்லாமே. அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுகளில் கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம். பண விவகாரங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் சனின்னாலே அது தன அந்த இடமே தன ஸ்தானம் தான். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். இதை தவிர இந்த சனியினால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்கள்லாம் பயணிக்கும் போது. இப்போ குரு பகவான் இப்போ தான் அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாக போகுது. இந்த குரு இது வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நிறைய யோகத்தை கொடுத்துருக்கோம். இப்போ அந்த இடத்துலேருந்து விலகி குரு பகவான் 6ஆம் இடத்துல கடகராசியில் உச்ச குருவாக வரப்போகுது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் கடகராசியில் உச்சமாக வரும். இப்போ உங்களுக்கு கடகராசியில் குரு உச்சமாக இருக்குது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, கடகராசியில் குரு உச்சமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய யோகத்தை செய்யணும். அப்படி கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது. அது ஒரு கிரகம் ஒரு நன்மையை தரக்கூடிய இடத்துல உச்சமாக இருந்தால் அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். கெட்டதை தரக்கூடிய இடத்துல இருந்து குரு உச்சமாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற கெட்டதை அதிகமாக உங்களுக்கு எடுத்து தரும். அப்போ கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய 6ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் குரு வரும்போது, அதுவும் உச்ச குருவாக வரும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் இது தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியின் கடைசி பகுதி சனி 2ஆம் இடத்துல இருக்குது. அதுவும் உங்களுக்கு சில விவகாரங்களில் மோசமான பலன்களை தான் தரப்போகுது. இந்த குருவும் 6ல் மறைஞ்சு போகிறதுனால நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள்லையும் மிகவும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்க குருவினால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்னா, அதுக்கு 3 பார்வைகள் இருக்குது. 5, 7, 9. இந்த 3 பார்வைகளும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு பார்வைப்படுது, 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் படம், 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் படுது. அப்போ இந்த தனஸ்தானத்தில் படும்போது அங்கே ஏற்கனவே 2ல் சனியும் உட்கார்ந்துருக்குது. அப்போ இந்த 6ஆம் இடத்துல, அது கெட்ட பலன்களை தரக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த பார்வை 2ஆம் இடத்துல படும்போது கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சில பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி அந்த சரியான நேரத்துக்கு திருப்பி கிடைக்காது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேவையில்லா செலவுகள், தண்ட செலவுகள், உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் தடைப்பட்டு போக வருவது வாய்ப்பு இருக்குது.
தே இது நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் வந்து ஒரு மோசமான இடத்துல இருந்துட்டு ஒரு கிரகம் அந்த இடத்த பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் சில நேரங்கள்ல வந்து நம்ம தவறுதலா ஒரு வார்த்தை பேசிக்கிட்டிங்கன்னா, அது வந்து அவங்க மற்றவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ பண விவகாரங்கள் கவனமா இருங்க. பேசக்கூடிய பேச்சுக்கள்ல கவனமா இருங்க. குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில படுது. விரயஸ்தானம் வந்து என்னன்னா, எவ்வளவு பணம் இருந்தாலும் அது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் வந்து கையில தங்காது. அதாவது உங்களால சேமிக்க முடியாது, எவ்வளவு வருமானம் இருந்தாலும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் வந்து கடனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடன், தே அதாவது மருத்துவ செலவுகள், போலீஸ் அடிதடி, வம்பு வழக்கு இந்த மாரி சமூகத்தில வந்து ஒரு கெட்ட பேரு, நீங்க செய்யாத ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. தேவையில்லாத பழிகள் உங்கள் மீது வந்துவிடும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகளை தரக்கூடிய அந்த இடத்துல வர அந்த குரு பகவான், அது வந்து அதனுடைய பார்வை வந்து நேரடி பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில படும்போது, அது நெறைய பிரச்சனைகள் உங்களுக்கு. வாகன விபத்துகள், வண்டிகள்ல போகும்போது விபத்துகள் ஏற்படுத்தி குடுக்கும். இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா அங்க ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறத தவிர்த்துறணும். 1 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல யோகமான அமைப்பு. ஆ பண விரயங்கள், தேவையில்லாத தண்ட செலவுகள் ஏற்படும். அதே மாரி வந்து இந்த குரு பகவானுடைய இன்னொரு பார்வை வந்து 10ஆம் இடத்துல படுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10ல குரு பதவி பறி போகும்னு. அதாவது 10ஆம் இடத்துல குரு வந்தாலும், ஒரு கெட்ட பலன்களை தரக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை 10ல பட்டாலும், அது வந்து உங்களுக்கு தொழில்ல நெறைய பிரச்சனை. அதாவது சனியினால உங்களுக்கு தொழில்ல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் மூலமாக உங்களுக்கு பணப்பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேற சில பிரச்சனைகள்லாம் நெறைய வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில மிகவும் கவனமா இருங்க. ஏன்னா, கண்டிப்பாக அந்த 6ல இருக்கக்கூடிய 6ல வந்து குரு வந்து சாதாரண இது கிடையாது. இது வந்து ஃபுல் பவரோட இருக்குது. அதாவது 6ல உச்சம் குரு. அப்ப கண்டிப்பாக அந்த 6ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு நெறைய கெட்ட பலன்கள் தான் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில்ல வந்து கவனமா இருக்கு. இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புதுசா யாரும் தொழில் தொடங்காதீங்க. தொழில் தொடங்குறீங்கன்னா, கண்டிப்பாக அதில நெறைய பிரச்சனைகள் வரும். இருக்கிற தொழில் என்ன தொழில் செய்றீங்களோ, அதில வந்து மிகவும் கவனமாக அ இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகள்லருந்து உங்கள பாதுகாக்க முடியும். மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, இந்த குருப்பெயர்ச்சி வந்து ஏற்கனவே உங்களுக்கு 7 சனியும் நடந்துட்டு இருக்கு. குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா கிடையாது. 6ல மறைஞ்சு போகுது. அப்ப எல்லாமே ஒவ்வொரு காரியங்கள்லயும் நீங்க வந்து மிகவும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க. வண்டி ஓட்டிட்டு போம்போது. பண விவகாரங்கள் யாருக்கும் இந்த காலகட்டத்தில பணம் கடன் குடுக்காதீங்க. குடுத்தீங்கன்னா வராது. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டு குடுக்காதீங்க. ஆ இந்த மாரி யாருக்கும் வந்து இப்ப இந்த சொத்து வாங்குறது, விக்கிறது இந்த மாரி விஷயங்களோட கவனமா இருங்க. அதில ஏதாவது சூழ்ச்சி இருக்கும் உங்கள ஏமாத்துறதுக்கு. இந்த டைம்ல வந்து உங்களுக்கு குரு 6ல மறைஞ்சு போற இந்த நேரத்தில புதுசா வீடு கட்டுறதெல்லாம் பண்ணீங்க. வீடு கட்டாதீங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, அது முழுசா கட்டி முடிக்க முடியாம பாதியில நின்றும். இப்படி எந்த ஒரு நல்ல காரியமும் இந்த காலகட்டத்தில ஏன்னா எல்லா கிரகமுமே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அதனால எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில நீங்க எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நெறைய பிரச்சனைகள்ல தான் அது இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த குருப்பெயர்ச்சினால பெரிய அளவுல நன்மைகள் இது வந்து நன்மைகள் தரக்கூடிய குருப்பெயர்ச்சி கிடையாது. நீங்க வந்து நீங்க என்ன கோயிலுக்கு போவீங்க, எந்த சாமிய கும்பிடுறீங்களோ, அந்த சாமிக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணி ஆ பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக இந்த குரு பகவான் மூலமாகவும், சனி பகவான் மூலமாகவும் வரக்கூடிய கெடுபலன்கள்லருந்து உங்கள தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.